வணக்கம். என் பேர் தேன்மொழி. ஜோதிடர், டாரட் கார்ட் ரீடர், அஸ்ட்ராலஜி ஹீலிங் இதனோட ப்ரொஃபஷன். இது என்னோட புது சேனல். நான் பேச போகிறது என்னென்னா, வழக்கமாக மற்ற ஜோதிடர்கள் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் அந்த இதில் இல்லாமல், நான் சொல்ல போகிறது எப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் இல்லை பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும், நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ரொஃபஷனல் வழிகாட்டின என்னுடைய இந்த ஜோதிடத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த இமயமலையில் வாழும் என் குரு இருக்கும் வாழ்க்கை ஆசானுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் இதை பார்க்குறவங்க பயனடைவீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் எல்லாமே இந்த பதிவில் கிடைக்கும், என்னுடைய பக்கத்தில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மட்டும்தான், இமெயில் ஐடி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஒரு கைடன்ஸும் என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியாக நம்ம எவ்வளோக்களோ பாசிட்டிவிட்டியாக இருக்கமோ அவ்வளோக்களோ லைஃப் நல்லா இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கறது அது நம்ம ஜாதகத்தில் இருக்குது. நம்ம வெளியில் யாரும் சொல்கிறத பார்க்காம ஒரு வாழ்க்கையில் ஒரு நேர்மறை எண்ணங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்களை நான் கொடுக்குறேன். அது என்னுடைய பேஜில் இருக்கும். அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய முதல் பதிவு இன்ட்ரொடக்ஷனை தாண்டி என்னுடைய முதல் பதிவு எதை பற்றினா, இந்த வருட ஜூன் 2, 2026 அன்று நடைபெற்ற குரு பயிற்சி பற்றி தான். ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நீ என்ன புதுசாக சொல்ல போகிறோமா, ஆல்ரெடி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், எங்கள் வாழ்க்கை மாறலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். ஏன் நானே ஒரு கலவரப்பதை சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இறங்கி படிக்கும்போது தான் இல்லை, நம்ம வாழ்க்கையே இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே சுற்றின ஒரு வாழ்க்கை தான். அப்போ அதுக்கான பதிலும் அங்கே தான் இருக்கும். நம்ம தேடுறதை விட்டுட்டு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் கிடைக்கும். நம்ம ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒன்றா தான் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சுட்டு திரும்ப திரும்ப அனுபவிச்சுட்டே இருப்போம். அது இல்லாமல் வந்தோம், வாழ்ந்தோம், நம்மளால் முடிஞ்சது செஞ்சோம், முக்தி பெற்றோம் அப்படின்ட்டு போகணும். எல்லாராலையும் முக்திங்கிறது எல்லாரும் முக்தியை தேடி இங்கே இந்த உலகத்துக்கு வாழ வரலை. இருந்தாலும் வாழ்கிற வரையும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழணும். அதுதான் அந்த ஜோதிடமும் சொல்லுது. ஸோ இதில் இப்போது குரு கடக ராசிக்கு வர்றாரு. கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. நீர் ராசி அப்படிங்கும்போது அது எதை குறிக்குதுன்னா, மனம். நம்ம மனசில் எந்த அளவுக்கு எண்ணங்கள் இல்லை நம்ம என்ன உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம வெளி உலகத்தில் எல்லா ஒரு உணர்ச்சியும் காமிச்சு, அன்பு, கோபம், ஒரு அறிவை காமிச்சு இதுவரையும் ஜெயிச்சு வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் குருங்கிறது ஒரு அறிவு, உங்களுக்கு அறிவு தரக்கூடிய ஒரு கிரகம். இதுக்கு நம்ம எல்லோரும் நினைக்க படிப்பு தான், படிப்பு நல்லா படிச்சுட்டா போதும், குரு காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. படிப்பையும் தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மா விழிப்படைஞ்சு நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுகிறாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிறையா உள்ளே வச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கான ஒரு ஒரு மருந்தாக தான் இந்த குரு பயிற்சி சொல்ல முடியும். அதை தான் நம்ம எடுத்துக்கணும், அந்த மருந்தாக தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி அறிவை வச்சு நல்லா வாழ்ந்துருப்போம். எவனை எப்போ ஏமாற்றலாம், இவங்ககிட்டருந்து எப்படி காசு பிடுங்கிறது, என்ன இவனை எப்படி தள்ளிவிட்டு மேலே வர்றதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மனசை தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி வெளியில் ஓடி 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 நிறையா கிடச்சிருக்கலாம், சில பேர் கிடச்சிருக்கலாம். ஆனால் பல பேர் கிடைக்காம போனதான் மிச்சம். நிறைய பேர் நிறையா பேஜில் என்ன பண்ணால் கமெண்ட் போட்டிருப்பாங்க, இவங்க சொல்கிறதே சரியில்லை, என் லைஃப்பில் நடக்கவே இல்லை, என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அதுக்கு கிரகம் மாறுதல் மட்டும் பதிலாக வராது. நம்மளை எந்த அளவுக்கு மாற்றிக்கிறோம் அதில் இருந்து தான் பதில் கிடைக்கும். நம்மளே மாற்றிக்காமல் விட்டதை பார்த்துக்கிட்டு, ஐயோ குரு வந்துட்டார், அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான் இங்கே உண்மை. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பு மிக்கதாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லா ஜோதிடர்களும் ஒரு உலகளவையும் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. முதல்ல உலகளவில் பார்க்கும்போது கடகத்தில் வரும்போது நியூரிஷ்மெண்ட் அப்படின்னா ஒரு
ஒரு அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி ஒரு கருப்பை ஒரு அம்மா லைக் என்ன சொல்லணும்னா மதர் எனர்ஜி மதர் கம்ஃபர்ட். ஒரு அம்மா கூட தான் நம்ம எப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு குழந்தைக்கு அம்மா கூட இருந்தால் எவ்வளோ அம்மா கூட இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக ஒரு அன்பாக இருக்குமோ, அந்த குழந்தை எப்படி சேஃபாக ஃபீல் பண்ணுமோ, அதே மாதிரி தான் இப்போது இந்த குரு பயிற்சி அந்த கடகராசிக்கு வந்திருக்கிறது. ஒரு எமோஷ்னலி உள்ள அறிவை மேம்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் பாதி என்னத்தை தேடி ஓடிட்டீங்க, இப்போ நீங்கள் எதை உண்மையாக மிஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் குரு சொல்ல வர்றாரு. அதில் முக்கியமான வார்த்தைன்னு சொல்ல பார்த்தா மனிதம், ஹியூமனிட்டி அது இருக்கான்னு கேட்டால் பார்க்குறவங்க தான் சொல்லணும். மனிதம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம முதல்ல கொடுக்குறோமா, வெளியில் கிடைக்கிற 2வது விஷயம், நம்ம முதல்ல கொடுக்குறோமான்னு பார்க்கணும். நம்ம அதை பார்க்காம அதை விட்டுட்டு இன்னொன்று வந்து முக்கியமானது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிதலோடு இருக்கோமா. இப்போ நம்ம அம்மா இல்லை அப்பா இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா குழந்தைங்க கணவர் மனைவி இவங்க எல்லாத்துலேயும் வந்து கேட்டால் இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணத்தை அப்படியே மைண்டில் ஒரு வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அது மாறிட்டே இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று அதை மாற்றிக்கணும், அது ஒரு தடவை மாற்றிக்கிட்டு வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி வாழ்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை மாற்றிக்காம இல்லை இதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன், ஊர் என்ன பேசுவோம், என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், என் பாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இது ரொம்ப அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த டைம் மாற்றிக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் அதை விட்டுட்டு தலைவர் வந்து காப்பாற்றுவார், இந்த அரசியல் கட்சி வந்தால் நான் எங்கள் லைஃப் மாறிடும், அந்த தலைவர் வந்தால் மாறிடும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் மாற போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமே உணவு, உடை, இருப்பிடம். இங்கே ஆல்ரெடி தண்ணிக்கான கஷ்டமும் வந்துருச்சு. உணவுங்கிறது உணவில் வந்து ஒரு நஞ்சு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் யாரும் வாழ்கிறதில்ல. யாரை கேட்டாலும் சுகருன்றாங்க, பிபின்றாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கேட்டால் சுகருன்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னாங்க. இது எல்லாமே வந்து நம்ம அடிப்படை வாழ்க்கை முறையை மறந்துட்டு நம்ம ரூட்டை விட்டுட்டு, ரூட்டுனா நம்மளோட அடிப்படை வாழ்க்கை முறை நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை விட்டுட்டு நம்ம வெறும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வச்சு ஓடிட்டு இருந்தா ஒன்றும் அப்புறம் அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும், என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க மனுஷன் வேணும்ல. மனுஷன் இருக்கணும்னா மனிதம் இருக்கணும். மனிதம் இருந்தால் தான் அன்பு இருக்கும். அன்பு இருந்தால் தான் அந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு ஆசிரியர், ஒரு வாழ்க்கை ஆசான், மனசாட்சி இது எல்லாம் சேர்ந்தது தான். எப்படி வந்து கடகம் ஒரு கருவறை அப்படின்னு நம்ம வந்து ஒரு கருவறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குரு அந்த கருவுக்குள்ளேயே இருக்க ஒரு உயிருக்கு அறிவு கொடுக்குற ஒரு ஆசான், எமோஷ்னல் விஸ்டம், ஒரு அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்தை மட்டும் படிக்கிறதுல உலகத்தை சுற்றி வர்றது ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவு இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வெறும் ஒரு கூட்டம், இந்த கூட்டம் இப்போ இருக்க ஒரு வாழ்க்கை அறிவை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எமோஷ்னலும் அதில் இல்லாமல் போகிறோம் அப்படின்னா அது அந்த வளர்ச்சி ஒரு நிலையான வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு எம்டினஸ்ஸாக ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல், உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் வந்த எந்த ஒரு வெற்றியும் ஒரு நிலையான வெற்றியாக இருக்காது. ஏன்னா ஆன்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆன்மா வந்து திருப்தியாக இருக்கணும். திருப்தி இல்லாத ஆன்மா திரும்ப திரும்ப தான் அந்த உலகத்துக்கு வர வைக்கும். ஸோ இப்போது இதில் நம்ம இந்த குரு பயிற்சியில் நம்ம எப்படி நமக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குடும்பம் மூலிமா நம்ம மனசில் ஏற்பட்ட காயங்கள் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் தான் இது. ஒரு மேஜராக இந்த டைம் அதுக்கான டைம் தான். இதுக்கு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மன்னிக்கணும். மன்னிக்கிறதே வந்து ஒரு கடவுள் குணம்னு சொல்லுவாங்க. மன்னிக்காமல் இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு அதை நம்ம அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் அதனால் ஒன்று இருக்குது. நம்ம இப்படியே இருந்துட்டால் ஏமாற்றிட மாட்டாங்களா? எஸ், கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம லிமிட்டோடு வச்சுக்கணும். பேசுகிறாங்களா? ஓகே, ஒரு மன்னிக்கணுமா? மன்னிச்சுட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க. செய்ய முடியல அப்படின்னா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு விலகிக்கிறது தான் நல்லது.
உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் தாண்டி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை திரும்ப செய்வாங்கங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. மறுபடியும் கஷ்டத்தில் வந்து நிற்போம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு இதாக வாழ்ந்துருப்போம். நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே வந்து எழுதி பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வாழ்க்கை தான். வெறும் இன்றைக்கி நடக்கிறத வச்சு மட்டுமே வந்து நம்ம வாழ முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வரும்போது அந்த ஒரு வாழ்க்கை குழந்தையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மூலியம் ஒரு நொஸ்டாலஜி அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அதெல்லாம் நம்ம ஒரு மெமரிஸில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதில் வந்து எமோஷ்னலாக எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறோமோ, எமோஷ்னலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். உலகத்தில் அப்படின்னு சொல்ல போனால் நேர்மையாக இல்லைன்னா அப்படின்னா அரசாங்கமே இந்த 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 டைமில், அதாவது இந்த குரு கடகமில் இருக்க வரையும் நேர்மையாக இல்லை அப்படின்னா ஒரு கேள்வியே சந்திக்க நேரிடும். நிறைய கேள்விகள் வரும். ஒரு ஆட்டங்கான்ற ஒரு முறை தான் இருக்கும். நிறைய ஊரில் நிறைய மழை பெய்யும். எஸ்பெஷலி ஹிமாலயாஸ்லாம் நல்ல மழை பெய்யும். சில இடத்துல வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ட்ரையாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலைமையை தான் இந்த டைமில் இருக்க போகுது. இதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணி மனிதத்தோடு வாழ்ந்தால் தான் நம்ம இதிலேருந்து மீண்டு வர முடியும். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. நம்ம வரலாற்றை பார்த்தாலே தெரியும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு. நம்மளால் இதையும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கணும். வெளியில் பார்க்குறத விட நமக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த குரு சொல்ல போகிறது. இன்னொன்று நம்ம முன்னோர்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். முன்னோர்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா உடனே போயிட்டு நான் அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அவங்க ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இல்லை அவங்களுக்குன்னு ஒரு விதி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஹீலிங் அப்படின்னா கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷங்கள்ட்ட நம்ம பேசினாலே மனசு வந்து ஒரு அமைதியாக தெரியும். அந்த மாதிரி அதுவும் வந்து கடவுளும் மனிதனும் ஒன்றாய் வாழ்ந்தது தான் நம்ம முன்னோர்கள். நம்ம இப்போ வந்து நம்ம வெறும் கடவுளை மட்டுமா வெறும் வந்து வாழ்ந்தால் போதும், இல்லை நமக்குள்ளே இருக்க ஒரு மிருகத்தை மட்டும் வந்து பார்த்துட்ருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும், வெளியில் வந்து ஒரு வாழ்க்கை இருந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் நமக்குள்ளே இருக்க கடவுளையும் நம்ம வெளில கொண்டு வரணும். அந்த கடவுள் தான் நம்ம முன்னோர்கள். எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த டைமில் அப்படின்னா, ஏமாற்றுவாங்க. எதில் ஏமாற்றுவாங்கன்னா உங்கள் எமோஷனலை வச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து நீங்கள் வந்து யாருக்கு மனசளவில் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் இல்லாமல் பண்ணால் உங்களை வச்சு ஏமாற்றி எப்படி வாழலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பான். இதுதானே காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்கேம்மா அதனால் அவங்க எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க, நம்ம ஏமாறவங்க தானே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏமாத்துனவனுக்குன்னு ஒரு இது இருக்குது. அவன் அந்த டைமில் அனுபவிக்க தான் போகிறான். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்னொன்று வந்து இல்லை நான் கரெக்டு தான், என்ன தான் நல்லா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதை என் மேலே தப்பு இல்லைப்பா, நான் கரெக்டாக தான் இருந்தேன், என்ன தான் எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணணும்னா இல்லை இவங்க என் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை என் கூட இருந்தால் தான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போது வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லை நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பயத்தை அவங்க மேலே காமிக்கிறது, இல்லை வந்து அவங்கள அடக்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான நெகட்டிவ் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்லேருந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையிலேருந்து விலகி இருக்கிறது. இதான் என் லைஃப், நான் அப்படியே இருந்துக்குவேன்ப்பா, இது நான் இந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்கள போய் நான் பார்த்துக்க மாட்டேன், இல்லை குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்யலாம் நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் வேலைக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட்டே கொடுக்கணும். ஸோ எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கணும். வளர்ச்சியை தாண்டி எமோஷனல் அப்படிங்கிறது தான் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சொல்ல வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நம்ம பண்ணால் நம்ம லைஃப்பில் இருந்து இதுலேருந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா, சாப்பாடு அன்னதானம் கொடுக்கணும், ஃபுட் டொனேஷன்.
விலங்குகளுக்கெல்லாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, இல்லை அதுக்கான உணவு கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருந்தால் அதை கொடுக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே உதவி பண்ணணும். நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அவங்க நம்மளோட பாதி. அதனால் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் எதையும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இவங்கள பார்த்துட்டு தான் வெளியில் தேடணும். இவங்கள பார்க்காம வெளியில் ஓடனா கடைசி வரையும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வயசானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இது ஒன்று. இன்னொன்று வந்து சொல்லுவாங்க, ஒரு அன்பு இல்லாமல், ஒரு கருணை இல்லாத எந்த ஒரு சிஸ்டம், கவர்மெண்ட் எதுவுமே நிலைக்காது. ஆன்லைனில் இதுதான். ஸோ ஓவராலாக குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுங்கிறத நான் இதில் சொல்லிட்டேன். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் குரு என்ன சொல்ல வர்றாரு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் இந்த குரு பயிற்சியை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியுங்கிறத பார்ப்போம். குரு பயிற்சியில் அடுத்து பார்க்க போகிறது வந்து மிதுனம். மிதுனத்துக்கு குரு எங்கே வர்றாருன்னா 2ஆம் வீடு. 2ஆம் வீடு தான் கடகம் இருக்குது. 2ஆம் வீடு என்ன சொல்ல வருதுன்னா பணம், அதுக்கப்புறம் குடும்பம், அதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன நீங்கள் முக்கியமாக நினைக்கிறீங்க அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், ஈவன் அது பணமாக கூட இருக்கலாம், இல்லை மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் வெளி உலக வாழ்க்கையாக இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் ஒர்த்து, நீங்கள் எதை பேஸ் பண்ணி உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க. உங்கள் மெட்டீரியல் லைஃப்பில் வெளி உலகத்தில் நீங்கள் என்னென்னலாம் சம்பாதிக்கணும், என்னென்னலாம் பண்ண ஆசைப்பட்றீங்க, இதுதான் வந்து 2ஆம் இடம் வந்து பொதுவாக சொல்கிறது. இந்த இடத்துல குரு வரும்போது குரு என்ன பண்ணுவார், நிறையா பண்ணுவார். ஸோ முக்கியமாக குரு இதில் என்ன பண்ணனா, அது ரிலேட்டடாக என்னென்ன எமோஷ்னலாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும், இல்லை எமோஷ்னலாக இந்தந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும், இந்தந்த விஷயம் கரெக்ட் பண்ணணும், இந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, இந்த விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் குரு சொல்ல போகிறாரு. இதுக்கு முன்னாடி பணம் ரிலேட்டடாக வந்து ஒரு கஷ்டம் வந்திருக்கலாம். ஐயோ அது வந்து எமோஷ்னலாக இல்லை பண்ணணும், சம்பாதிக்கணுன்ட்டு. இப்போ வந்து இல்லை, என் மனசு நிம்மதியாக தான் போதும், அதுக்கேற்றளவு நான் பணம் சம்பாரித்தா போதும் அப்படின்னு வரும். அப்புறம் குடும்பத்தில், வீட்டில் வந்து ஒரு அமைதி இருந்தால் தான் உங்கள் மனசும் அமைதியாக இருக்கும். அப்போ வீட்டில் வந்து உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசினாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இது இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும். அதனால் வீட்டில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறது, ஒரு உறவு முறையை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட செல்ஃப் ஒர்த், இதுக்கு முன்னாடி நான் பணத்தை வச்சு நான் பெரிய ஆள், நான் இவ்வளோ இப்படிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இப்போது இல்லை, அறிவும் இந்த இடத்துல முக்கியம், எமோஷ்னலும் முக்கியம். எமோஷ்னலை பேஸ் பண்ணி உங்கள் செல்ஃப் ஒர்த்தை ஒரு சுயம் சம்மந்தப்பட்டதை மறுபடியும் பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். மறுபடியும் அது ரிலேட்டடாக ஓகே இதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு, இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்திருக்கலாம், இப்போ வந்து இல்லை இதில் இவ்வளோதான், இது பண்ணாதான் என் மனசு அமைதியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி ஒரு நேரம் இது. இந்த டைமில் என்ன முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, காசு ரிலேட்டடாக வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சம்பாதிக்கணும், இல்லை இது செலவாயிடும், இல்லை இங்கே சேர்த்து வைக்கணும், இல்லை அது அப்படி பண்ணிக்கணுன்ட்டு அது சம்மந்தப்பட்ட பயத்தை போக்கிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் எமோஷ்னல் செக்யூரிட்டியை கற்றுக்கணும், அதாவது எமோஷ்னலாக பாதுகாப்பாக இருக்கிறத கற்றுக்கணும். அது வந்து இந்த டைமில் முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயம், நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் இன்னும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சுன்னு பார்க்கும்போது, உங்களோட வெல்த், பணம் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு சொத்து வாங்குறது அதெல்லாம் வந்து வளரும் இந்த டைமில். எப்போனா எமோஷ்னலாக உண்மையாக இருக்கும்போது, எந்த விஷயத்தையும் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது, மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கும்போது. இன்னும் சொல்ல, ஒரு காசுக்காக ஒருத்தரை போய் ஏமாத்தினீங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது. அந்த இடத்துல குரு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு. உண்மையாக இருக்கணும், பரவாயில்ல நான் இது இவ்வளோ பண்ணுறேன், நீ இவ்வளோ பண்ணு அப்படின்னு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும்போது குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லாவே கிடைக்கும் இந்த இடத்துல. வீட்டில் ஒரு அமைதியாக ஒரு அன்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு வீடே ஒரு கோவில் மாதிரி அந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் குருவோட பிளெஸ்ஸிங்ஸோட. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து எமோஷ்னலாக வந்து ரொம்ப எந்த இடத்துலையும் போய் இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு இடத்துல கம்ஃபர்ட் ஒரு லெவல்லே இருக்கக்கூடாது. இல்லை இதுக்கு மேலே நான் பேசினா எனக்கு பிரச்சனை வந்து, இல்லை இதுக்கு மேலே பேசினா என்னை இது பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு இது இல்லாமல், கம்ஃபர்ட்டாகவும் இல்லாமல் ஒரு மிடிலான ஒரு இடத்துல, அதாவது ஒரு பேலன்ஸ்டாக இருந்துக்கணும். இந்த இடத்துல ரொம்பவும் இது பண்ணக்கூடாது, ரொம்பவும் விலகி போகக்கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கணும்.
உண்மையான ஒரு வெல்த் ஒரு சொத்து அப்படின்னா மனசு அமைதியாக இருக்கிறது தான். அந்த மனசு அமைதியாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். பணம் செகண்ட். அது வந்து நீங்கள் மனசு அமைதியாயிட்டு மனசளவில் நம்ம உண்மையாக இருந்தாலே பணம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுற வேலையிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து குரு வந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால உங்களோட பெட்டர் டெய்லி ஒர்க்கு, டெய்லி ஹேபிட் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ரொட்டீன் ஒர்க்கு அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். ரொம்ப அதில் வந்து இதுவாகிடக்கூடாது, ரொம்ப வந்து அதிலே இன்வால்வ் ஆகிட்டு போயிடக்கூடாது. அதை ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 8ஆம் பார்வையை பார்க்கறனால கடன் இல்லை ஒரு பங்கில் இருக்க பணம், அதாவது ஒரு ஷேரிங்கில் இருக்க ஒரு பணம் அப்படி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு எமோஷ்னலாக இருக்க விஷயத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். பாசிட்டிவாக வேணும்னா நீங்கள் பாசிட்டிவாக அதை ஹேண்டில் பண்ணணும். நெகட்டிவாக வேணும்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணி நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதில் இருந்தால் வர்றது இருக்குது இதில். அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையை பார்க்கறனால உங்களோட கெரியர்லலாம் ஏதாச்சும் ஒரு மதிப்பு, உங்களோட மதிப்பு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை தாண்டி வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல டேலண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். இதை தாண்டி பொதுவாக எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன், ஆனால் ஏதோ ஒன்று புதுசாக பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாட்டை பற்றி பேசலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல மிஸ் பண்ண சாப்பாடும் இருக்குது. ஸோ சாப்பாட்டை பற்றி சொல்கிறது இருக்குது. அது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு குக்கிங் சேனல் பண்ணுறது, இல்லை ஃபுட்டு ரிலேட்டட் ஏதோ ஒன்று சொல்கிறது அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சர்வைவல் எப்படிலாம் நம்ம வாழலாம், என்னெல்லாம் பண்ணால் நம்ம வாழ்க்கை முறை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட்டை மாதிரி எடுத்துக்கூட வெளியில் நம்ம பண்ணால் ஒரு அடிஷ்னலாக ஒரு நாலேஜபிளாக இருக்குமே. இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் செல்ஃப் ஒர்த், இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வச்சு உங்கள் செல்ஃப் ஒர்த்தை வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களோட சுயம், அதாவது நான் இப்படி தான் அப்படின்றத வந்து இதுக்கு என்ன வச்சுருந்தீங்களோ தெரியாது, ஆனால் இப்போ அது ஒரு கரெக்டான வழியில் ஒரு இதில் நம்ம டெவலப் பண்ணணும். ஓகே, ஒரு மனசு அது வந்து ஆன்மாவுக்கும் சந்தோஷம் தரணும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பணத்தை வந்து ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி செலவு பண்ணணும். எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்றத பார்த்து செலவு பண்ணணும். முக்கியமாக அடிக்ஷனுக்கெலாம் செலவு பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து சாப்பிட்ற ஃபுட்டு வந்து மனசுக்கு அமைதி தர்ற மாதிரி இருக்கணும், பயத்தை தர்ற மாதிரி இல்லை வந்து ஒரு உடம்பு ரிலேட்டட் ஏதோ பிரச்சனை தர மாதிரிச்சுன்னா அந்த ஃபுட் எல்லாமே இந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். இதுக்கு முன்னாடி வந்து மேபி நம்ம குடும்பத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லை நீ ஏதாச்சும் அச்சீவ் பண்ணால் தான் வந்து நீ வந்து ஒரு ஆள், இல்லாட்டி வந்து உங்களெலாம் மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் தரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணிவிட்டு உங்கள் செல்ஃப் ஒர்த்தை காமிச்சாலே போதும். அப்புறம் வந்து ஃபேமிலியில் கம்பேர் அவன் அதை பண்ணிட்டான் நீ அதை பண்ணலை அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இருந்திருக்கும். அந்த கம்பேரிசன் அந்த மைண்ட் செட் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் ஒரு நெகட்டிவாக உங்கள் லைஃப்பில் அஃபெக்ட் பண்ணணும். இன்னும் அதை வந்து மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்க, ஏன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதை தூக்கி போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் காசு பணம் ரிலேட்டடாக வந்து இது போயிடணும்னு பயம் இருந்துகிட்ருக்கலாம். அந்த பயத்தை வந்து நம்ம சுற்றி வந்து அந்த பயம் நம்ம தெரியாமல் நமக்குள்ளே வந்திருக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கான ஒரு வழியை தேடுறது தான் ரொம்ப நல்லது இந்த டைமில். பணம் ரிலேட்டடாக ஒரு பயம் இருக்கிறது, குடும்பத்தில் சொல்லிக் கொடுங்க, இல்லை இதுதான் நீ பண்ணணும், இதான் உனக்கு கடைசி வரை வரணும், இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, இல்லை அவங்க வாழ்க்கை முறை பார்த்து நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க, இல்லை அது கிடையாது. நீங்கள் வந்து இப்போ புதுசாக உங்கள் வாழ்க்கையை வச்சு நீங்கள் அனுபவிச்சதை வச்சு நீங்கள் பார்த்ததை வச்சு உங்களோட அனுபவத்தை வச்சு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் என்ன வேல்யூ பண்ணுறீங்க, எது உங்களுக்கு வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட், யார் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கணும், யார் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் யார் நல்லது பண்ணால் கெட்டது பண்ணால் நீங்கள் வேல்யூ பண்ணுறதுனால எதை இழந்தீங்க அதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கையில் எதை வச்சுருக்கணும், எது வந்து நம்ம விட்டுட்டோம், எதை மிஸ் பண்ணிட்டோன்னு. அதனால் நீங்கள் என்ன வேல்யூ பண்ணுறீங்களோ அதை திரும்ப பார்த்து திரும்ப ரீவேல்யூ பண்ணி புதுசாக க்ரியேட் பண்ணுறதும் நல்லது தான். ஏன்னா அது ஒரு மனசுக்கு அமைதி தர மாதிரி இருக்கணும். நீங்கள் வேல்யூ பண்ணுறது வெளியில் சொல்கிறாங்கிறது தான் நீங்கள் ஒரு விஷயம் வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பயம் இருக்கும், அந்த இதெல்லாம் பண்ணினா அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுன்னு ஒரு பயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த பயத்தை விட்டு வரணும். அந்த பயத்தை விடுறதுக்கான என்ன பண்ணணுமோ அதை இப்போ பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை வந்து உங்களோட ஒர்த்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வச்சு உங்கள் ஒர்த்து கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது கூட உங்கள் ஒர்த்து தான். அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லது. இதில் திரும்ப வந்து இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கேன், ஆனால் வந்து ஏதோ ஒன்று அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இல்லை,
உங்களோட வேல்யூ நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக திரும்ப திரும்ப ஏதோ விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எமோஷ்னலாக ரொம்ப இது பண்ணணும், ரொம்ப இறங்கி இல்லை எமோஷ்னலாக ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக ஒரு எதையும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பணம் ரிலேட்டடாக எந்த பயமும் வந்து திரும்ப வருது அப்படின்னா நீங்கள் ஏதோ விஷயத்தில் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கொஞ்சம் திரும்ப நோட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணால் இதை கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு லைஃப் எடுத்துகிட்டு போக முடியும், இல்லை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு யாரோ விஷயம் ஏதோ ஒன்று நல்லது பண்ணியிருப்பாங்க. ஈவன் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டினது கூட கிடச்சிருக்கும். இல்லை உங்களை சுற்றி யாராச்சும் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கலாம். யாரோ எங்கேயோ உங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கும். அந்த ஹெல்ப்புக்கெலாம் நீங்கள் நன்றி சொல்லணும். மனசளவுலேயும் சொல்லலாம், எழுதியும் சொல்லலாம், கடவுளுக்கு நன்றி சொல்லலாம், ஒரு பூஜையாகவும் சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்காக ஒருத்தவங்க விஷயம் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து கடவுளே வந்து பண்ண மாதிரி, அதுக்கு நன்றி காமிக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நன்றி காமிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் காமிக்கிறது ரொம்ப பெட்டர். அதுக்கப்புறம் சாப்பாடு அன்னதானம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பேசும்போது யோசித்து பார்த்து பேசணும். ஏன்னா எனக்கு தான் எல்லா தெரியும் இல்லை பேசும்போது பார்த்து பேசணும். எனக்கு தான் தெரியும், இல்லை நான் சொல்கிறதான் கரெக்டு, இல்லை எனக்கு இதுதான் வேணும், இப்படி சொன்னால் தான் நான் கரெக்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நினச்சி பேசக்கூடாது. என்ன பேசணுமோ இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் பணம் ரிலேட்டடாக வீட்டில் ஒரு நம்பிக்கை, இல்லை வீட்டில் நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை க்ரியேட் ஆகிருக்கும், அதை வந்து சரி செஞ்சுக்கலாம். பணம் வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகணும், இல்லை பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புது நம்பிக்கையை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இல்லை அது ரிலேட்டடாக ஏதாச்சும் மனசில் இத்தனால ஒரு நெருடல் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு லைனில் சொல்லணும்னா 2ஆம் வீடு மணி, உங்களோட செல்ஃப் ஒர்த்து, உங்களோட வெல்த், உங்களோட குடும்பம். ஸோ இதில் உங்களுக்கு முன்னாடி இது பண்ணாதான் அச்சீவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நம்மளை வந்து இது பண்ணுவாங்க, வேலிடேட் பண்ணுவாங்க, நம்மளை மதிப்பாங்கன்ட்டு ஒரு இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு கர்மா மாதிரி. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா காசு விஷயத்தில் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். நீங்கள் பண்ணுற வேலை வந்து உங்களோட ஒர்த்தை சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் நிறையா கொடுக்கணும். பணம் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய கர்மா சேர்த்து வச்சுருப்பீங்க, அது ஏமாத்தினதாக கூட இருக்கலாம், யாரை ஏமாற்றி கூட சம்பாரிச்சிருக்கலாம். அது என்ன பணம் அப்படின்னா அதை சுற்றி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக என்ன கர்மா இருந்தால் அதை தீர்த்துக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் இப்போ எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதில் எனக்கு தெரியல, நான் இந்த இடத்துல செலவு பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல எனக்கு கர்மா வந்திருக்கும், நான் என்ன இது பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரணும், இதுக்கு மேலே எப்படி சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டு போகணும், மனசளவில் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்கான கைடன்ஸ் நான் தரேன். ஹாப்பியாக இருங்க.